டிஜே சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட உங்களை இந்த கீபோர்ட் கிளாஸில் நான் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போன செஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், போன செஷனில் வந்து டி மேஜர் கார்டோட ரிலேஷன் கார்டு ப்ளஸ் வந்து மைனர் கார்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, சாங்க்கு எந்த இடத்துல அந்த கார்ட் மைனர் கார்ட்ஸ் வருது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகேவா? ஸோ போன செஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஃபுல்லாக வந்து அந்த டி மேஜர் கார்டு எடுத்துகிட்டு அந்த சாங்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஆராதனை ஆராதனை உமக்கு தானே அந்த சாங்கை. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இ மேஜர் கார்டு எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாமா? வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இ மேஜர் கார்டு எப்படி நம்ம ப்ளே பண்ணுறதுன்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். கார்ட் செஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சி மேஜர் கார்டு, டி மேஜர் கார்டு, இ மேஜர் கார்டு, எஃப் மேஜர் கார்டு, ஜி மேஜர் கார்டு, ஏ மேஜர் கார்டு, பி மேஜர் கார்டு, இந்த கார்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம மைனர் ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இ மேஜர் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரெடியாக இருக்கீங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வாங்க இப்போ எப்படி அந்த மைனர் கார்ட்ஸ் கண்டுபிடிச்சி எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ மேஜர் கார்டு வந்து எப்படி ப்ளே பண்ணணும்? இ மேஜர் கார்டு இ, ஜி ஷார்ப், பி, இது வந்து பார்த்தீங்கன்னா இ மேஜர் கார்டு. ஏ மேஜர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ, சி ஷார்ப், இ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேஜர் கார்டு. பி மேஜர் கார்டு என்ன? டி ஷார்ப், எஃப் ஷார்ப், பி, இது வந்து பார்த்தீங்கன்னா பி மேஜர் கார்டு. இதை வந்து இப்படியும் ப்ளே பண்ணலாம். பி, டி ஷார்ப், எஃப் ஷார்ப், பி மேஜர் கார்டு. ஓகேவா? நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ மேஜர் கார்டோட பேசிக் ரிலேஷன் என்ன? இ மேஜர் கார்டு, இ மேஜர் கார்டு, பி மேஜர் கார்டு. திரும்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இ மேஜர் கார்டோட ரிலேஷன் இ மேஜர் கார்டு, ஏ மேஜர் கார்டு, பி மேஜர் கார்டு. ஸ்லோவாக உங்களுக்கு இந்த கார்டு பிடிச்சி காமிக்கிறேன். E மேஜர் கார்டு, A மேஜர் கார்டு, B மேஜர் கார்டு. ஓகேவா? ஓகே, நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ மேஜர் கார்டோட மைனர் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸ்கேல்ஸில் என்னென்ன நோட் வருது அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ. அப்போது இதனுடைய மைனர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் வரதுனால சி ஷார்ப் வராது, சி ஷார்ப் மைனர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், பி மைனர் பார்த்தோம், பி மேஜர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பி மேஜர் கார்டு வந்து வராது, பி மைனராக தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் டி மேஜர் கார்டுக்கு. அதே மாதிரி இ மேஜர் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் மைனர் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வருது அப்படின்னா, இங்கே சி ஷார்ப் மேஜர் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டலா வருது. இது ஆக்சிடென்டல். சி ஷார்ப்ன்றது ஆக்சிடென்டல், சி ஷார்ப் மைனர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன். ஓகேவா? ஆக்சிடென்டலுக்கும் ரிலேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இருக்கு. ஆக்சிடென்டல்ன்ற போது ஒரு சாங் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் அப்படின்னு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் கார்டு. திடீர்னு வரும் அந்த கார்டு ஆக்சுவலா அந்த இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங்கை ஜஸ்ட் இந்த ஆக்சிடென்டல் கார்டு கூட நான் வந்து என்ன பண்ணுறேன், இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜாக உங்களுக்கு இருக்கட்டும். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து இந்த ஆக்சிடென்டல் கார்டு பற்றி நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ இருந்தாலும் இந்த ஆக்சிடென்டல் பற்றி சொன்னனால ஆக்சிடென்டல் கார்டு எந்த இடத்துல வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சிடென்டல் அப்படின்ற போது தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே அந்த இடத்துல என்ன வருது, சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டி மேஜர் கார்டு வருதா. மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க இது ஒரு ஆக்சிடென்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனல் கார்டு அப்படின்ட்டுவாங்க. இப்போ இ மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மேஜர் வரணும், அதை நம்ம ஏ மைனராக மாற்றணும்னா
அதாவது இது மைனர் கார்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைனர் ரிலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் கார்டோட ரிலேஷனில் ஏ மைனர் வருது, இ மைனருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இ மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனர் வராது, ஏ மேஜர் தான் வரும் இ மேஜர் கார்டுக்கு. ஆனால் இங்கே இடத்துல ஏ மைனர் வருதுன்னா இது ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனல் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இது அந்த சுச்சுவேஷனை அந்த ஃபீல் கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு கொடுக்கும், இ மேஜர் கார்டில் ஏ மைனர். ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ்க்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சிடென்டல் கார்டு, இந்த சுச்சுவேஷனல் கார்டு. ஓகேவா? சுச்சுவேஷன் கார்டு. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட சாங் வந்து பார்த்தீங்கன்னா இ மேஜர் கார்டுக்கு இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட சாங் வந்து என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. அந்த சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க. 8 பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கீபோர்டு வச்சுருக்கோங்க. ஸ்டார்டிங் ரிதமே வந்து பார்த்தீங்கன்னா 8 பீட் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு i455 i500 இந்த மாதிரி போர்டு, இந்தியன் ரிலேட்டிவான போர்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்தியன்ஸ் ரிதம்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து ரோல் பண்ணிங்கன்னா இந்த 8 பீட்டுன்னு இருக்கும். 8 பீட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சாங் என்ன பண்ணலாம், எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது இன்ட்ரோவோட இந்த சாங் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த இடத்துல மைனர் கார்டு, அதாவது சி ஷார்ப் மைனர் கார்டு எந்தெந்த இடத்துல வருதுன்றதை பாருங்கள். இதுக்காக டெம்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 96. ஓகேவா? நீங்களும் 96 வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. எந்த இடத்துல இந்த சி ஷார்ப் மைனர் வந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? எந்த இடத்துல வந்துச்சு? அந்த இடத்துல சி ஷார்ப் மைனர் வருது. நெறிந்து போன இந்த நாளலை. இப்போ இந்த சி ஷார்ப் மைனர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ளே பண்றது அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ சி ஷார்ப் மைனர் எப்படி வருதுன்னா, அதாவது 4+4 நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா அந்த ஃபார்முலா. அந்த 4+4 வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், சி ஷார்ப் மைனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம்.
இப்போ அதுக்குரிய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 4+4 ஓகேவா, கார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சி ஷார்ப் மைனரோட கார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சி ஷார்ப் டி, டி ஷார்ப் இ ஓகேவா. ஃபோர்த்து நோட்டு வந்து என்ன பண்ணுது, இ வருது. அதுக்கடுத்து எஃப், எஃப் ஷார்ப் ஜி, ஜி ஷார்ப். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப் வருது. அப்போது சி ஷார்ப் இ, ஜி ஷார்ப், சி ஷார்ப் மைனர் ஓகேவா. அப்போ சி ஷார்ப் மைனர் வருது ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த சி ஷார்ப் மைனர் எங்கே வருது, நெறிந்து போன இந்த நாளலை, நெறிந்து போன இந்த நாளலை, என்றும் முடியாதவர், மங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர். ஸோ இந்த சாங்குக்குரிய நோட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட லிரிக்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள் ஓகேவா. ஸோ பார்த்துட்டிங்களா, சூப்பர். இப்போது இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கோட கார்ட்ஸ்லாம் வருது. இந்த கார்ட்ஸ் ப்ரொக்ரஷன் ஓகேவா. இந்த ப்ரொக்ரஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வருது. இப்போது அதுக்கடுத்து இருக்கிற மைனர் கார்டு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வர மைனர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப் மைனர் ஓகேவா. ஜி ஷார்ப் மைனர் இது எப்படி வருது அப்படின்னா, இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம்ல, க வரும்போது ஜி ஷார்ப் வருது, ஜி ஷார்ப் வருது. இதுல ஜி ஷார்ப் மேஜர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜி ஷார்ப் மேஜர் வந்து பாத்தீங்கன்னா வராது ஓகேவா. இதோட வந்து பாத்தீங்கன்னா ஜி ஷார்ப் மேஜர் வந்து பாத்தீங்கன்னா சூட் ஆகாது. ஜி ஷார்ப் மைனர் தான் வந்து பாத்தீங்கன்னா சூட் ஆகும் ஓகேவா. ஷார்ப் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மேஜர் கார்டில் ஷார்ப் நீங்கள் கொடுக்கும்போது மைனரில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா. அது மேஜரில் வராது. மேஜர்லலாம் வரது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேஜரில் வரும். அந்த மேஜர் ஸ்கேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் நோட் வந்துச்சுன்னா அது மேஜர் கார்டாக தான் வரும் ஓகேவா. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இப்போது ஜி ஷார்ப் மைனர், இந்த ஜி ஷார்ப் மைனர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வருதுன்றதை இந்த சாங்கை திரும்பி ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வருது, என்னை தப்புவித்து. இந்த இடத்துல வந்து ஜி ஷார்ப் மைனர் எங்கே வருது, என்னை தப்புவித்து, என்னை தப்புவித்து. ஜி ஷார்ப் மைனர் இந்த இடத்துல கொடுக்கலாம். என்னை தாங்கிடும் ஜி ஷார்ப் மைனர் வந்துட்டு நீங்கள் சி ஷார்ப் மைனர் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல வருது, ஃபர்ஸ்ட் என்னை தப்புவித்து அந்த இடத்துல ஜி ஷார்ப் மைனர், என்னை தப்புவித்து ஜி ஷார்ப் மைனர், என்னை தாங்கிடும் எஃப் சி ஷார்ப் மைனர், என்னை ஏந்திடும் தாங்கிடும், என்னை ஏந்திடும் தெய்வம், ஏந்திடும் வரும்போது ஏ மேஜர், ஏந்திடும் தெய்வமே பி மேஜர், எத்தனை அன்பு ஏ மேஜர், என்னில் வைத்து ஆளாட்டும் தெய்வமே. ஓகேவா, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மொத்தம் 3 மைனர் வந்து ஒரு சாங்க்கு நம்ம பார்க்குறோம். தேர்ட் ஃபைனல் மைனர் கார்டு வந்து எஃப் ஷார்ப் மைனர். எல்லா மேஜர் கார்ட்லேயும் வந்து 3 மைனர் வரும். ஓகேவா, 3 மைனரில் ஆக்சுவலாக வந்து இதோட சேர்த்து ஆக்சிடென்டலோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இந்த சுச்சுவேஷன் கார்டுன்னு சொல்லலாம், ஆக்சிடென்டல் சொல்லக்கூடாது, சுச்சுவேஷன் கார்டு இருக்குல்ல அது சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 4 மைனர் கார்டு வரும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப் மைனர் வருது. இப்போ என்னென்ன கார்டு வருது, ஃபர்ஸ்ட் சி ஷார்ப் மைனர், ஜி ஷார்ப் மைனர், எஃப் ஷார்ப் மைனர். ஓகேவா, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது எஃப் ஷார்ப் மைனர். இந்த எஃப் ஷார்ப் மைனர் இந்த சாங்ல எப்படி வருதுன்றதை பார்க்கலாமா? ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இடத்துல இந்த எஃப் ஷார்ப் மைனர் வந்து வந்துச்சு அப்படின்னா, நெறிந்து போன இந்த நாளலை என்றும் முடியாதவர், என்றும் முடியாதவர், மங்கி எரியும் இந்த திரியையும், மங்கி எரியும் அப்படின்னு வரும்போது எஃப் ஷார்ப் மைனர், அதாவது இன்றும் வரும்போது ஏ மேஜர், பி மேஜர் வந்து அணையாதவர், இ மேஜர் திரும்பி நெறிந்து அப்படின்னு வரும்போது அழகுபடுத்துறதுக்கு தான் இந்த கார்ட்ஸ்.
நல்லா பார்த்துங்க, இது எல்லா இடத்துக்கும் பிடிக்கணும் அப்படின்றது கிடையாது. இதில் எந்தெந்த இடத்துக்கு இந்த கார்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஆல்ரெடி மொதல் செஷன்லேயே சொல்லியிருப்பேன், கலரிங்ஸ் தான். ஓகேவா, ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் அடித்தா நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா, ஒரு சாங்கில் நெறிந்து போன இந்த நாளலை நெறிந்து ஜி ஷார்ப் மைனர், சி ஷார்ப் மைனர். ஓகேவா, மங்கி மங்கின்னு வரும்போது எஃப் ஷார்ப் மைனர், மங்கி எரியும் இந்த திரியையும் பி மேஜர், ஏ மேஜர், அணை அணையாத வரும்போது பி அணையாத. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ மேஜர் கார்டோட 3 மைனர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷனில் பார்த்துட்டோம். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இ மேஜர் கார்டு மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த செஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த செஷன் உண்மையிலே உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஸோ மீண்டும் அடுத்த கீபோர்ட் கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன்.